நாம் இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷனில் தான் இருக்கோம். இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போயிடுவோம். அப்படியே பாலக்காடு போயிட்டு அப்புறம் பாலக்காட்லேருந்து நம்ம நிலம்பூருக்கு ட்ரெயின் ஏறிடுவோம். இப்போ இங்கே கோயம்புத்தூரில் வந்து 3 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். அப்படியே நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சுங்க. இதில் ஏறிட்டு நம்ம இப்போ 2:51 ட்ரெயின் வந்துருச்சு. அப்படியே நாம் இங்கேருந்து பாலக்காடு போயிடுவோம். பாலக்காடு போயிட்டு அப்புறம் நான் விளாக் பண்ணுறேன். நாம் இப்போ பாலக்காட்டுக்கு ட்ரெயின் ஏறியாச்சு. ஆனால் ட்ரெயினில் அன்ரிசர்வ்ங்கனால இடமே கிடைக்கல. அப்படியே ஸ்டாண்டிங்லேயே போயிடுவோம். நாம் இப்போ பாலக்காடு வந்தாச்சு. இன்னும் நமக்கு 5:55 தான் நிலம்பூரோட ட்ரெயின். நம்ம அப்படியே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே 5வது பிளாட்ஃபார்முக்கு போயிடுவோம். பாலக்காட்லேருந்து நிலம்பூருக்கு 30 ரூபா தான் டிக்கெட்டுங்க. அப்படியே நம்ம 5வது பிளாட்ஃபார்முக்கு போயிடுவோம். நாம் இப்போது பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து இப்போது டிக்கெட் வாங்கியாச்சு. 30 ரூபா தான் டிக்கெட்டு. இன்னும் 5வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் நிற்கிதுங்கிறாங்க. இது 5வது பிளாட்ஃபார்ம் போகிற வழி. நமக்கு 5:50 தான் ட்ரெயினு. ஸோ நம்ம அது வரைக்கும் பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணுவோம். ஸோ அப்புறம் ட்ரெயின் ஏறிட்டு அப்புறம் நான் விளாக் பண்ணுறேன். இதுதாங்க பாலக்காட்டிலேருந்து நிலம்பூர் வரைக்கும் போகிற ட்ரெயின். நம்ம அப்படியே ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே நிலம்பூர் வரைக்கும் போயிடுவோம். இதில் போகிற இடம் அழகாக இருக்கும், நீங்களும் என்ஜாய் பண்ணி நாம் இப்போ பரளி வந்துட்டோம். டைம் 6:29 தான் ஆச்சு. பரளிக்கு அடுத்தது மங்கரைக்கு அடுத்தது லிக்கிடி வந்துட்டோம். இந்த லிக்கிடி தான் வந்து எனக்கு ஃபேவரட்டான பிளேஸே. 6:42க்கே லிக்கிடி வந்துட்டோம். இனிமேல் தான் நம்ம போகிற வழி ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வீடியோ பாருங்கள். மறக்காமல் என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாம் லிக்கிடி கிடைத்தது பாலப்புறம். இப்போ பாலப்புறத்துக்கும் வந்துட்டோம். இந்த ட்ரெயின்லேருந்து போகிற வியூஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இங்கே போய் பாருங்கள். இந்தியாவிலே வச்சு 10th பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ரூட்டுனா அது ஷொர்ணூர்லேருந்து நிலம்பூர் போகிற ட்ரெயின் ரூட்டு தாங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து ஷொர்ணூர்லேருந்து போகிற ட்ரெயின் ரூட்டு தான் பிடிச்சிருந்துச்சி. பாலப்புறத்துக்கு அடுத்தது மானூரும் வந்துட்டோம். டைம் இப்போ 7:17 ஆச்சு. நாம் இப்போது ஷொர்ணூர் வந்துட்டோம். இந்த சைடு வச்சு பெரிய ஸ்டேஷன்னா பாலக்காடு, ஒட்டப்பாலம், அதுக்கு அடுத்தது ஷொர்ணூர் ஸ்டேஷன் தான் ரொம்ப பெரிய ஸ்டேஷன். ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்துட்டால் நார்த்து சைடு போகிறதுக்கு எல்லா ட்ரெயினுமே கிடைக்கும்.
இதுக்கப்புறம் நம்ம போக போகிற ரூட்டு தாங்க அழகாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஷொர்ணூரை தாண்டினதுக்கப்புறம் தாங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் அழகாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த இது பிடிக்கும். நாம் நிறைய இன்ஸ்டாவில், யூடியூப்பில் எல்லாம் ரீல்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ரொம்ப அழகான ஸ்டேஷனாக இருந்த மெலட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பூரா இந்த எலக்ட்ரிக் இது போடுறதுக்காக பூராத்தையும் இது பண்ணிட்டாங்க. அதனால அந்த அழகே போச்சு. வாணியம் இறங்கிட்டேன். முடிஞ்சா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம ட்ரெயின் ஜேர்னியோட எண்டிங்காக வந்து நாங்கள் இப்போ நிலம்பூர் ரோடு வந்துட்டோம். இதாங்க இந்த லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இல்லை. எங்கே போனாலும் நிலம்பூர் ரோடு வந்து தான் போகணும் ட்ரெயினுக்கு. ஆனால் நாம் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் பக்கத்தில் எங்கே சாப்பிட்டு
அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டன் ட்ரெயினுக்கு வந்துடுவோம். திரும்பி 10 மணிக்கு தான் ட்ரெயினு. நம்ம இப்போ 9:10க்கு நம்ம இங்கே வந்துட்டோம். அவ்வளோதாங்க. இதோட நம்ம ட்ரெயின் ஜேர்னி எண்ட் ஆயிருச்சு. நாம் இப்போ பாலக்காட்லேருந்து நிலம்பூர் ரோடு வரைக்கும் வந்திருக்கோம். இந்தியாவிலேயே வச்சு 10th பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ரூட்னால் அது ஷொர்ணூர் டு நிலம்பூர் ட்ரெயின் ரூட்டு தாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.